Hi everyone, welcome to my channel. 10th, 11th, 12th public exam கிட்ட வந்துருச்சு. very important ஒரு வீடியோ தான். ரோட் மேப் தான் பார்க்க போறோம். டு ஸ்கோர் 10th இருந்தீங்க அப்படின்னா 450 பிளஸ் மார்க்கும், 11th 12thனா 550 பிளஸ் மார்க்கும் எடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரோட் மேப் ஃபார் 2 month. உங்ககிட்ட இன்னும் 2 month வந்து டைம் இருக்குதா? 11th and 12thக்கு ஒரு 2 month இருக்குது. இதே 10thக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 25 days வந்து டைம் கிடைக்கும். ஸோ இதுக்கான ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு மிகப்பெரிய ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரிவிஷன் எக்ஸாம் விசஸ் பப்ளிக் எக்ஸாம். ஏன்னா அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க, அதை பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி டிப்ஸ் அண்ட் பிளான், எப்படி படிக்கணும், பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும், ஸ்டடி பிளான், மார்னிங் எந்த சப்ஜெக்ட் படிச்சா கரெக்டா இருக்கும், ஈவினிங் எந்த சப்ஜெக்ட் படிச்சா கரெக்டா இருக்கும், இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல எந்த சப்ஜெக்ட் 10th 11th 12thல எந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல். மை நேம் இஸ் கிருஷ்ணகுமார். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் ஃபார் 2 month. சொல்ல போனா ஒரு 50 days ஆர் 55 days தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் வந்து பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு 2025க்கு நாமினேட் ஆயிருக்குது. ஸோ நம்ம சேனல் வந்து இப்போ லேட்டாக தான் நான் பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி 10 நாளைக்கு மேலே ஓட்டிங்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஓட்டிங்ஸில் ரொம்ப கம்மியாக இருப்போம். ஸோ நம்ம வின் பண்ணுறோம் இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஒரு டாப் 4 அதில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஓட் பண்ணுற லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எனக்காக வந்து ஓட் பண்ணுங்க. ஸோ அங்கே வந்து உங்களுடைய நேம் கேட்கும், நீங்கள் ஏதாவது நேம் கொடுத்துக்கோங்க. அண்டு மொபைல் நம்பர் கேட்கும். நான் டெமோ வீடியோ கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஓட் பண்ணுறதுன்னு, அதை பார்த்து எனக்காக ஓட் பண்ணுங்க. ஸோ ஃபோன் நம்பர் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம், 10 நம்பரு. ஸோ 10 digit நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க, உங்கள் ஃபோன் நம்பர். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா கேப்சா அப்படின்னா இப்போ 2+3 அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நீங்கள் 5 என்ட்ரு பண்ணணும். இது ஆனால் நீங்கள் ஹியூமன் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ இதை என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து சைடில் வீடியோ இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. கல்வி மினி அப்படின்னு ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரியில் கடைசியாக கிருஷ்ணகுமார் எம் கல்வி மினின்னு போட்டு நம்ம சேனல் லோகோ போட்டு இருக்கும், இல்லை என்னோட ஃபோட்டோ போட்டு இருக்கும். அதுக்கு ஓட் பண்ணுங்க. எனக்காக டாப் 4ல் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் எனக்காக இதை ஓட் பண்ணுங்க. இதனோட ட்ரீம், இது மிகப்பெரிய கனவு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்சா முடியும். எனக்காக வந்து ஓட் பண்ணுங்க. ஒரு நம்பர்ல இருந்து ஒரு ஓட் பண்ணலாம். நீங்கள் இது மாதிரி எத்தனை நம்பர் வேணாலும் கொடுத்து எத்தனை ஓட் வேணாலும் பண்ணலாம். டெய்லி ஓட் பண்ணுங்க எனக்காக. ஸோ 10 digit நம்பர், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர், உங்கள் நம்பரு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கொடுத்து எத்தனை தடவை வேணாலும் ஓட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி ஓட் பண்ண சொல்லுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இதை அடிச்சிருவோமா? எனக்காக மறக்காமல் வந்து ஓட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, நம்மகிட்ட வந்து இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 50 days கிட்ட வந்து டைம் இருக்குதா? ஸோ மறக்காம ஓட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ஓட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த 50 days, இப்போ இந்த வருஷம் நான் ஃபர்ஸ்ட் எது கஷ்டமா கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நான் எடுத்தோன்னே சொல்லிடுறேன். இப்போ 12th பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் வந்து மேக்ஸிமம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த வருஷம் மேக்ஸ் மேபி கொஞ்சம் டஃபா இருக்கலாம். அண்ட் பிசிக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்டா இருக்கும்னு சொல்லப்படுது. மாடரேட்டு, மேத்தமெட்டிக்ஸ் வந்து டஃப். பிசிக்ஸ் ஏன் மாடரேட்னா, லாஸ்ட் இயரை மட்டும் வச்சு நான் பேசல, நான் ப்ரீவியஸ் 5 year கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி தான் சொல்றேன். பட் ஜென்ரலா லாஸ்ட் இயர் சொல்றேன் உங்ககிட்ட. லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் 3 marks கொஞ்சம் டஃபா இருந்தது. ஸோ இந்த தடவை டஃபா கேட்காம அதே நேரத்தில் ஈஸியாகவும் கேட்க மாட்டாங்க. மாடரேட்னா கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி சொல்றது, ரொம்ப சென்டம் எடுக்கிற மாதிரியும் இருக்காது, ரொம்ப லோ மார்க் எடுக்கிற மாதிரியும் இருக்காது, மாடரேட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பேலன்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து எப்பவும் போல ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு கம்பல்சரியில ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மற்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்பவுமே ஈஸி தான். ஸோ பாட்னி, சுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஆர்ட்ஸ்ல வந்து அக்கௌண்டன்சி மேபி கொஞ்சம் மாடரேட்டாக கேட்கலாம். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. இதே 11th அப்படியே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 11th பொறுத்தளவில் வந்து பிசிக்ஸ் வந்து இந்த வருஷம் ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எப்பவும் போல கெமிஸ்ட்ரியில தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் மேக்ஸ் வந்து மாடரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் அதெல்லாம் நான் சொல்றேன்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அண்ட் அப்படியே நம்ம 10th பக்கம் வருவோமா? அடிச்சிடுறேன், இல்லை எழுதிடுறேன். இப்போ 10th பாருங்க. 10th பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷை விட்டுருங்க, அது எப்பவும் போல ஆஸ் வெல் அஸ் ஈஸியாக தான் இருக்கும். அது உங்களை நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான். பட் மற்ற சப்ஜெக்ட் நம்ம எவ்வளோதான் படித்தாலுமே ஒரு சில சப்ஜெக்ட் கஷ்டமாக வரும்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கையில் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் வரும். அண்ட் சயின்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து மாடரேட்டாக வரும்னு சொல்லப்படுது. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. எங்கே அப்படின்னா 7 மார்க்கில் வந்து இப்போ ஏ அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2 அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதில் எப்படி கேட்டாங்கன்னா, இப்போ ஏபின்னு இருக்குன்னா
சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 ஒரு கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி இன்னொன்று தெரியாத மாதிரி கொஞ்சம் டஃபா, அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்ச மாதிரி ஒன்று தெரியாத மாதிரி. அப்போ ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணா நம்ம ஏதோ ஒன்று தான் அட்டன் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி டஃபா கேட்டிருந்தாங்க. பட் இந்த தடவை அப்படி வர வாய்ப்பு இல்லை, மாடரேட்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன் நான் அனாலிசிஸ் பண்ண வரைக்கும். இந்த வருஷம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த வருஷம் இப்படி தான் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரிவிஷன் எக்ஸாமா பப்ளிக் எக்ஸாமா அப்படிங்கிற டாபிக்ல வரும். அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் பார்க்கலாம். இப்போ ரிவிஷன் எக்ஸாமா பப்ளிக் எக்ஸாமா அப்படிங்கிற அகைன் சொல்கிறேன், வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவார்டு வின் பண்ணணும்னா ஓட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வின், எனக்கு அதான் சொல்கிறேன், எனக்கு வின் பண்ணணும் கூட இல்லை, அந்த டாப் 4 வந்தாவே ஓகே தான், ஓட் பண்ணிடுங்க. இப்போ ரிவிஷன் எக்ஸாமா பப்ளிக் எக்ஸாமான்னு பார்த்தோம்னா எஸ் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ரிவிஷன் எக்ஸாமை விட்டுருங்க, பப்ளிக் எக்ஸாம் தானே நமக்கு. இப்போ நம்ம பப்ளிக்கோடைய மார்க் தான் வந்து தேவை. நம்ம யார்ட்டாவது இப்போ ஆஃப்டர் நீங்கள் 10th 11th 12th கம்ப்ளீட் பண்ணோன்னே உங்கள் பேரண்ட்ஸும் சரி, உங்கள் டீச்சர்ஸு, இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்ககிட்ட என்ன மார்க் கேட்பாங்க? உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மார்க் கேட்பாங்கன்னா ரிவிஷன் எக்ஸாமா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் தான். ஸோ ஆப்வியஸ்லி பப்ளிக் எக்ஸாம் தான். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்றீங்க. ரிவிஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணலாம், பட் எதுக்கு நான் பப்ளிக் சொல்றது தான் ரிவிஷனுக்கும் சொல்லுவேன். ஸோ அதனால நான் டைரக்டா வந்து நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்றேன். அதை வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரிவிஷன் எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் நடந்தது, இந்த வருஷம் வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் ஷேர் பண்றேன். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சைட் பை சைட் டைம் கிடைக்கிறப்ப ஒவ்வொரு மாடல் கொஸ்டின் பேப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட் உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ்மே வந்து பப்ளிக் எக்ஸாம்ல வச்சு ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ அப்படியே இந்த 2 month ஸ்டடி பிளான் அது பார்ப்போமா? ஸோ நல்லா சொல்லிட்டேன், ரிவிஷன் எக்ஸாமை விட நமக்கு பப்ளிக் எக்ஸாம் தான் இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான். நீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு படிங்க, சைட் பை சைடா ரிவிஷன் வைக்கிறாங்களா அதை நீங்க அட்டன் பண்ணுங்க, அவ்வளவுதான். அது ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ அதனால வந்து ரிவிஷன் எக்ஸாம்லயும் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வச்சிடாதீங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்க எதுல வீக்கா இருக்கீங்க, எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஸோ ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு 50 days ஸ்டடி பிளான், இந்த 50 daysல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 to 7 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் எக்ஸாம், மெயின் பப்ளிக் எக்ஸாம், சப்ளிமெண்டரி எக்ஸாம் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு 7 செட் வந்து நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் லாஸ்ட் இயர் நடந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், அதில் உள்ள இம்பார்ட்டன்டான, நல்லா சொல்றேன் கேட்டுங்க, இது எல்லாமே நானே உங்ககிட்ட தந்துடுறேன். இம்பார்ட்டன்டான ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல உள்ளதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் படிக்க சொல்ல, அனாலிசிஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி ஒரு 70 மார்க் இருக்கு அப்படின்னா 70க்கு உங்களால் அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுல எவ்வளவு மார்க் எடுக்க முடியுது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ தமிழ் இங்கிலீஷ்னா 90க்கு எவ்வளவு உங்களால் எடுக்க முடியுதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. இதே 10th ஸ்டூடெண்ட் எல்லாமே 100 மார்க் தான். 100 மார்க்னா ஸோ அதுல உங்களால் எவ்வளவு மார்க் எடுக்க முடியுது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சயின்ஸ்ல 75னா 75 எவ்வளவு எடுக்க முடியுது அப்படிங்கறது உங்களை செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதில் எது தெரியுது தெரியலைங்கிறத ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தெரியுறதெல்லாம் பேனாலையும், தெரியாததை பென்சிலையும் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை தெரியாததை பேனால மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதை படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஓகேங்களா? சப்ஜெக்ட் வைஸ் முடிஞ்சால் ஒரு நோட்டு போட்டு அதில் உங்களுக்கு தெரியாத கொஷின் அதெல்லாம் வந்து எழுதுங்க. அடுத்தது ரிப்பீட்டடாக, இப்போ நான் இத்தனை செட்டு கொஷின் கொடுக்குறேன்ல, அதில் எது வந்து ரிப்பீட்டட் கொஷின் அப்படிங்கிறத பாருங்க. ரிப்பீட்டட் கொஷின் திரும்ப திரும்ப மேபி இப்போ இதில் பார்க்கலாம். ஒரு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 12லேருந்து 15 செட்டு கொஷின் உங்ககிட்ட கொடுத்துருவேன் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். அதுல மினிமம் வந்து ஒரு 3 or more 3 கொஸ்டின் பேப்பர் அப்படி அதுக்கு மேல வந்திருக்க கொஸ்டின்லாம் அனாலிசிஸ் பண்ணி ரிப்பீட்டட் கொஸ்டினை எழுதுங்க. இதுக்கு நீங்க 1 வீக் கூட ஃபுல்லா டைம் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு செல்ஃப் எவாலுவேட் பண்றதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நான் சொன்னதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் எது உங்களுக்கு தெரியல அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது போக இல்லையா இதுலக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நம்ம சேனல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவேன். நானே அதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம், ஹாஃப் இயர்லி ரிவிஷன், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி தான் நான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது மேக்ஸிமம் வர கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுப்பேன். அவ்வளோ சுலபமாலாம் நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நானாலாம் இது இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல மாட்டேன். அதை நான் ரொம்ப அனாலிசிஸ் பண்ணி தான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து மேஜர் சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுலேயும்
குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக 12th சொல்கிறேன்னா, இப்போ 10th 11th அவங்க 2 பேருக்குமே வந்து அவங்க மேஜராக இருந்தாலும் சரி லாங்குவேஜாக இருந்தாலும் சரி மார்க் வந்தது தான். அது வந்து அவங்களுக்கு வந்து எங்கே யூஸ் ஆகும்னா டோட்டல் தான். டோட்டலில் உங்களுக்கு வந்து அந்த மார்க் யூஸ் ஆகும். மற்றபடி மேஜர் மார்க் அந்த மார்க்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எங்கேயும் யூஸ் ஆகாது. பட் இதே நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்படிங்கிறப்ப அப்படி கிடையாது. 12th வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். பிகாஸ் 12th வந்து கட் ஆஃப்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கட் ஆஃப் மார்க் வந்து மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து தான் எடுப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்லேருந்து இன்ஜினியரிங்லாம் ஃபிசிக்ஸில் ஒரு 50% ஆஃப் மார்க்கும், கெமிஸ்ட்ரியில் 50% ஆஃப் மார்க்கும். இதே நீங்கள் பயோ ஆர் பாட்டனி சுவாலஜி அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அதுலலாம் 50% தான். சிஎஸ் எல்லாமே தான் 50% எடுப்பாங்க. ஆனால் மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து பயோபாட்னி வராது, நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன். அதனால ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ்ல 100% மார்க் எடுப்பாங்க. ஸோ கட் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் லாங்குவேஜை விட மேஜர்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? இப்போ கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபிசிக்ஸ் வந்து ஒரு நீங்கள் வந்து 99 வச்சுக்கோங்களே, கெமிஸ்ட்ரியில் ஒரு 99 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸில் இல்லை 80 தான், இல்லை ஒரு சரி 80 வச்சுக்கோங்க. 80 நல்ல மார்க் தானே, 80 வச்சுக்கோங்க. அப்போ 200க்கு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எப்படி வரும்? இது ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி இதை 2ஆல டிவைட் பண்ணி இதை 2ஆல டிவைட் பண்ணி அதை இதுவாங்க. நான் ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 90 வருமா, 99 வருமா? ஓகேங்களா? இப்போ ரெண்டையும் கூட்டியாச்சு, அதை 2ஆல டிவைட் பண்ணால் 99. இங்கே ஒரு 80 அப்படியே மேக்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கிடுவாங்க. அப்போ நமக்கு 9 17 பாருங்களே எவ்வளோ கம்மியான ஒரு மார்க். 200க்கு நமக்கு வெறும் 179 மார்க் தான் வருது. இங்கே எவ்வளோ மார்க் நமக்கு போயிருக்கு? ஆல்மோஸ்ட் 21 மார்க்கு. ஏன் மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் என்னதான் சென்டம், இங்கே 2 சப்ஜெக்டில் சென்டம் எடுத்திருக்கீங்க, ஒரு சப்ஜெக்ட்லையுமே 80 நல்ல மார்க்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு 21 மார்க் கம்மியாகுது. பார்த்துக்கோங்க, 21 மார்க்குங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் கிடைக்கிற மாதிரி கூட இருக்கலாம், நீங்க பிடிச்ச காலேஜில் கிடைக்காம இருக்கலாம். அப்போ பாருங்க மேத்தமேட்டிக்ஸ் இங்கே எவ்வளோ இம்பாக்ட் ஆகுது. இதே நீங்கள் இங்கே இது ரெண்டுலேயும் 80 வச்சுக்கோங்க. சாரி 80 இல்லை 85 வச்சுக்கிறோமா? ஏன் இவ்வளோ கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு 85 வச்சுக்கோங்க. மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஒரு 99 வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய மார்க் பாருங்க 85, இங்கே ஒரு 99. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது? எப்பவும் போல தான். இது 2 ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நான் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 14 அண்ட் இங்கே 10 18 184 மார்க்கு. பாருங்க, நீங்கள் 2 சப்ஜெக்ட்ல 15 மார்க் கம்மி, ஒரு சப்ஜெக்ட்ல 99 அப்படிங்கிறப்போ உங்களுடைய கட் ஆஃப் 184 அந்த மாதிரி இருக்குது. இதே நீங்கள் இப்போ இதில் 80 இதில் 80 வச்சுக்கோங்க, இங்கே சேம் 99 வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய மார்க்கு 80 99 9 17 179. 2 சப்ஜெக்ட்ல நீங்க 20 மார்க் கம்மியா எடுத்துமே உங்களுடைய மார்க் பாருங்க இங்கே விட இங்கே எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு? 179. அதே 179 வந்திருக்குது. 2 சப்ஜெக்ட்ல 20 40 மார்க் கம்மி. பட் இங்கே ஒரு மார்க் தான். ஆனால் இங்கே வெறும் 20 மார்க் தான் கம்மி. பட் ஸ்டில் சேம் கட் ஆஃப். ஏன்னா மேஜர் சப்ஜெக்ட், குறிப்பாக மேத்தமேட்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து பார்த்துங்க. ஸோ தட்ஸ் வை 12th ஸ்டாண்டர்ட் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதே நீங்கள் வந்து நீட்டு, பிஃபார்ம், ஃபார்மசி அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு பயாலஜி வந்து எடுத்துக்கிடுவாங்க. பயாலஜி மார்க்கை ஃபுல்லாக எடுத்துக்கிடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த பிளான். அண்ட் 2 months உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். இந்த 2 months நான் சொன்ன மாதிரி அனாலிசிஸ்க்கு 1 week எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் வந்து அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. அண்ட் மார்னிங் டயத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து நைட்டில் ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ்லாம் பார்த்தா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னா நைட்டு வந்து ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ்லாம் பாருங்கள். அண்டு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி இதுங்க. பட் மை சஜஷன் வந்து எனக்கு வந்து நைட்டில் தான் மேத்தமெட்டிக்ஸ்லாம் படித்தா புரியும். பட் நிறைய பேருக்கு ஜென்ரலாக நான் கேட்ட வரைக்கும் மார்னிங் டயத்தில் படித்தா புரியுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்னு பார்த்துங்க. மை சஜஷன் மார்னிங்கில் படிங்க ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸு, நைட் வந்து தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் பாருங்கள். டெய்லி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 45 minutes முன்னாடி வந்து இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன படிச்சிங்க, என்னென்னலாம் பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு இது மாதிரி அனாலிசிஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தூங்க போங்க. இதுதான் உங்களுக்கான பிளான் ஃபார் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஃபார் 50 days பிளான். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஐ ஹோப் நிறையா கொஷின்ஸுக்கு இதில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட் அண்ட் மறக்காமல் ஒர்க் பண்ணிடுங்க. ஓகே.